இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக நான் நிறைவேற்றுகின்ற திருப்பலியிலே ஜெபம் செய்து கொள்கிறேன், ஜெபிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியின் தொடக்கத்திலேயே நாம் பார்க்கின்றோம், யோவான் கைது செய்யப்பட்ட பின். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்படுகிறார். எதற்காக? அவர் ஏரோது அரசனை கேள்வி கேட்டார். அவன் ஒரு முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அது தவறு என்று துணிவோடு சுட்டி காண்பித்தார். கடந்த ஆண்டுகளிலே ஸ்டான் சுவாமி என்ற ஒரு இயேசு சபை வயதான நோயுற்றிருந்த ஒரு குருவானவரை கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். அவருடைய வாழ்க்கை முடிந்தே போய்விட்டது. அவர் என்ன குற்றம் செய்தார்? எளிய பிள்ளைகளுக்காக உழைத்தார், நற்செய்தி அறிவித்தார். அரசின் அதிகாரத்தின் தவறுகளை சுட்டி காண்பித்தார். ஒருவேளை அவர் நம்மை போல தவறுகளை கண்டுகொள்ளாமல், கேள்வி கேட்காமல், ஏழைகளுக்காக குரல் கொடுக்காமல் இருந்திருந்தால் யாரும் அவரை கைது செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு கப்பல் என்பது பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது கரையிலேயே நிற்பது என்பது பயனற்றது. அதற்காக அது செய்யப்படவில்லை. அது பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணத்திலே அது உடைந்து போகலாம், மூழ்கி போகலாம். ஆனால் அதற்காக தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் துன்பங்களை அனுபவித்தாலும் நற்செய்தி அறிவிக்க, நீதிக்கு குரல் கொடுக்க நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பம் உண்டு. இக்கரைக்கு அக்கறை பச்சை போல நமக்கு தெரியலாம். ஐயோ, இவர்களைப் போல நான் இல்லையே, என் குடும்பம் இல்லையே, எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, வீட்டிற்கு வீடு வாசற்படி என்பது போல எல்லோர் குடும்பத்திலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால்
இதை கடந்து நம் ஆண்டவர் இயேசு எப்படி திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட அந்த சூழலில் நற்செய்தி அறிவித்து கொண்டே சென்றாரோ, அதே போல நாம் நன்மையை செய்து கொண்டு நற்செய்தி அறிவித்து கொண்டே செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லுகிறார். ஆம், அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க, அவருடைய வேலையை செய்ய, அவருடைய நற்செய்தி அறிவிக்க இன்று பணியாளர்கள், ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அவரை போல உண்மைக்கு சான்று பகர, துணிவோடு கேள்வி கேட்க, தவறை சுட்டி காண்பிக்க ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசு எளிய பிள்ளைகளை தன்னுடைய பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கிறார். செபதேயுவினுடைய பிள்ளைகள், இன்னுமாக சீமோன் அவருடைய சகோதரர் அந்திரேயா, மீன் பிடிப்பவர்கள், கடலில் வலை வீசி கொண்டிருந்தவர்கள், இவர்களெல்லாம் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்று மனிதர்களை பிடிப்பதுதான் நமக்கு சிரமமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் தங்களுடைய கூட்டத்திற்கு பணத்தை கொடுத்து மனிதர்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். 200 ரூபாய், 500 ரூபாய், இன்னும் உணவு என்று கொடுத்து மக்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். பணத்தை கொடுத்து வாக்கும் வாங்கி விடுகிறார்கள். நாமும் சில நேரங்களில் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்களை அன்பினால் பிடியுங்கள். உண்மையினால், நீதியினால், நேர்மையினால் இறையாட்சியை கட்டி எழுப்புங்கள். மனிதர்களை கட்டி எழுப்புங்கள். பணத்தை கொடுத்து சேர்க்கக்கூடிய உறவுகள் நிலைக்காது. இன்னுமாக செபதேயுனுடைய பிள்ளைகள், மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரன் யோவான் இயேசுவை பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இது பழைய வலைதானே என்று அவர்கள் தூக்கி எறியவில்லை. அதை மீண்டும் பயன்படுத்த பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பழுது இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், அதை சரி செய்து உறவை வலுப்படுத்தி கொள்ளுங்கள். தூக்கி எறிய தேவையில்லை. ஆடைகள், பொருட்கள் புதிதாக வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கிறோம். தாழ்ச்சியோடு, எளிமையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுடைய பணியாளர்களாக அவரை போல எளிமையாகவும் துணிவோடும் நற்செய்தி அறிவிக்க இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் மனிதர்களை கட்டி எழுப்ப அழைக்கின்றார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நற்செய்தியை அறிவித்து கொண்டே சென்ற இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த நாளிலும் நீரே உதவி செய்ய வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், எங்கள் இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடியவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நோயாளர்களை ஆண்டவரே நீர் குணப்படுத்துவீராக. குடும்பங்களுக்கு அமைதியை, சமாதானத்தை கொடுப்பீராக. அரசு வேலை வாய்ப்பிற்காக, நல்ல ஒரு வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, தேர்வு எழுதி பணியில் முன்னேற்றத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களுக்கு வெற்றியை தாரும். இதோ உடல் மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலே இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் நீர் சொல்வதை செய்ய உம்முடைய சீடர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். திருமணத்திற்காகவும்
குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி விரைவில் வந்து சேரும்படியாய் ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் நீரே முன்னும் பின்னும் இடமும் வலமுமாய் சென்று எங்களை பாதுகாப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் சரி செய்து தாரும். எத்தனையோ பெற்றோர்கள் இதோ தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கும்படியாக நீர் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நீரே உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக. அவருடைய குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் எங்களுடைய ஜெபத்தின் நற்செயல்களின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு நீர் விடுதலையை, நித்திய இளைப்பாறுதலை தாரும். இயேசுவே ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை நோய்களிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியோடு இருக்கும்படியாக ஆசீர்வதிப்பீராக. இதோ தூங்க முடியாமல் மனவேதனையோடு மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் ஓய்வையும் மன அமைதியும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, இதோ கண்ணீரோடு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை தாரும். நீரே இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்களுடைய முடிவுகள், எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் இயேசுவே, மீட்பரே, மெசியாவே, உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.